फ्रेंड्स இதுக்கு நம்ம நலம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க so that நாங்க போடுற புது வீடியோஸ் உங்க கைஸ்க்காக நோட்டிஃபிகேஷனா வரும். வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம். அவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் நாம் தியானிக்கும்படியாக தேவ சமூகத்தில் லூக்கா எழுதின சுவிசேஷகம் 10ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை வாசிக்கும். ஒரு நியாய சாஸ்திரி இயேசுவிடத்தில் வருகிறான். அல்லேலூயா. யார் வந்தது? ஒரு நியாய சாஸ்திரி வருகிறான். நியாய சாஸ்திரி அப்படின்னு சொன்னாங்க இஸ்ரவேலில் நியாயம் விசாரிக்கிறதான மிக முக்கியமான ஒரு மனுஷன், ஒரு தலைவன். நியாயம் சாஸ்திரி அப்படின்னு சொன்னாங்க ஒரு தலைவனோட நம்ம எடுத்துக்கொள்ளலாம். நியாயம் விசாரிக்கிறவன். இயேசுவை சோதிக்கும்படி வந்தான். நாம் ஆமென். அல்லேலூயா. எதுக்கு வந்தார் இவரு? இயேசுவை சோதிக்கிறதுக்கு வர்றார். இவர் யாரு என்ன? சில பேர் அப்படித்தான் வருவாங்க. இந்த சர்ச்சில் என்னதான் சொல்லி கொடுக்குறாங்க, என்னதான் பண்றாங்க, பார்த்துட்டு தான் போகலாமே அப்படின்னு சும்மா வந்து பார்க்குறது, அப்புறம் பார்த்துட்டு அதோட போயிடுது. சோதிக்கும்படி வருகிறான். ஏசாமி கிட்ட ஏதோ நன்மை பெற்றுக்கணும்னு வரல, இல்லை அவர் கடவுள்னு நினைச்சு வரல, ஏசப்பாவை ஸ்தோத்திரம் தெரிஞ்சுக்கணும் வரல. ஒரு எப்படிப்பட்டவர்கிற மாதிரி ஒரு சந்தேகம் அவருக்கு. எப்படிப்பட்ட ஆளுவர் யாரு? சோதிக்கணும் வர்றாரு இவர் இயேசுவிடத்தில். சோதிக்கும்படி வந்தவர் என்ன கேட்கிறார் அப்படின்னு சொன்னா, போதகரே, நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்ளும்படிக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். அல்லேலூயா. இந்த நித்திய ஜீவன் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு புரியாது. அதை குறித்து அவங்களுக்கு கவலையும் இருக்காது. அதை குறித்து அவங்க சிந்திக்கவே மாட்டாங்க, நினைச்சு கூட பார்க்க மாட்டாங்க. மிக அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, உண்மையாகவே இந்த உலகத்தில் வாழ்கிறவர்களில யார் புத்திசாலிங்க அப்படின்னு சொன்னா, நல்ல ஞானம் உள்ளவர்கள், புத்தி உள்ளவர்கள் யார் அப்படின்னா, நித்திய ஜீவனை குறித்து அறிந்து கொள்ளுகிறவர்கள், அறிந்து கொண்டவர்கள் புத்திசாலிகள். ஆமென். அறிந்து கொண்டவர்கள் புத்திசாலிகள். நித்திய ஜீவனை குறித்து ஒருவன் அறியல அப்படின்னு சொன்னா, தெரிந்து கொள்ளவில்லை என்று சொன்னால், நாம சொல்லல, ஏசப்பாவே சொல்றாரு, மதிகேடனே. ஆமென். சொன்னாரா இல்லைங்களா? என்ன சொல்றாரு? இன்றைக்கு உன் ஜீவன் இந்த ராத்திரிகள் எடுத்துக் கொள்ளப்படும், அப்பொழுது நீ சேர்த்து வைத்தது யாருடையதாகும்? மதிகேடனே சொல்லிட்டு சொல்ற, புத்தி இல்லாதவனே அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு, நம்ம சொல்லல. அப்போ நித்திய ஜீவனை குறித்த கவலையை இந்த உலகத்தில் இருக்கிற வாழ்கிற மனுஷர்களுக்கு கிடையாது. உலகத்தில் வாழுகிறதற்கு தான் இரவும் பகலும் சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்களே தவிர, நித்திய ஜீவனை அடைவதை குறித்து அவர்களுக்கு எந்த கவலையும் இல்லை. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நித்திய ஜீவன் என்ன என்கிறதை புரிந்து கொண்டார் அவர்கள் உண்மையாகவே இந்த உலகத்தில் பாக்கியவான்கள். ஏன் சொன்னா, நம்முடைய வாழ்க்கை என்கிறது இந்த உலகத்திலே நிலையானது, நிரந்தரமானது என்று சொல்லுவதற்கு ஒன்றுமே இல்லை. நிலையில்லாத வாழ்க்கை செய்து கொண்டிருக்கிறோம். ஆபத்துகளும் பொல்லாப்புகளும் பயங்கரமான கொள்ளை நோய்களும் இந்த உலகத்தில் மனுஷனை நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது. எந்த நேரத்தில் என்ன ஆவான், என்ன ஆகும் என்கிறது புரியவே இல்லை மனுஷனுக்கு. ஒரே குழப்பமாக இருக்கிறது. என்ன செய்வதென்று தெரியவில்லை. ஒரு வியாதி இல்லைங்க, ஒரு வியாதி இல்லை. வியாதியே இல்லாதவங்களுக்கு கொரோனா வந்து செத்து போனது நிறைய. ஒரு வியாதியுமே இல்லை. எக்கச்சக்கமான வியாதிகள். அதாவது இந்த சுகர் மாதிரி, பிபி சொல்றாங்க, அந்த மாதிரி என்னென்னவோ சொல்றாங்க வியாதி.
அந்த மாதிரி எந்த வியாதியுமே இல்லாத ஆட்கள் நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க, செத்துட்டாங்க. நான் என்ன சொல்றேன்னாங்க, சுகர் இருந்துச்சு அதனால இப்படி ஒரு பாதிப்பு வந்துச்சு, இல்லை ஏதோ பிபி இருந்துச்சு அது இருந்துச்சு சொல்றாங்க. அந்த மாதிரி இருந்து ஒரு பாதிக்கப்பட்ட ஒருத்தர் இறந்தாங்கன்னா பிரச்சனை இல்லை. ஒரு வியாதியுமே இல்லாமல் செத்து போனவர்கள் அதிகம், லட்சக்கணக்கான பேர் செத்து போயிட்டாங்க. கடுமையான தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே நித்திய ஜீவனை குறித்த அறிவு நமக்கு தேவை. அதைத்தான் ஆண்டவரே சொன்னாரு, மதிகேடுனே சொல்லி சொன்னார். ஏன்னா அவன் தன் ஜீவனை, நித்திய ஜீவனை குறித்து கவலை இல்லாதபடிக்கு அவன் என்ன கவலைப்படுகிறான், எதற்கு கவலைப்படுகிறான் என்று சொன்னால், இந்த உலகத்தினுடைய ஆசீர்வாதங்களுக்காகவும் ஆசைகளுக்காகவும் அதை குறித்த மிகுந்த கவலை அவனுக்கு உண்டாயிருந்தது. அதை பார்த்த உடனே ஆண்டவருக்கு மிகுந்த வேதனை ஆயிடுச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கருமையான தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே இந்த நித்திய ஜீவனை குறித்து தான் இவர் வந்து கேட்கிறார். இவர் ஒரு தலைவர், நியாய சாஸ்திரி, எல்லாருக்கும் நியாயம் சொல்றவர், ஒரு தலைவர் இவர். இந்த நியாய சாஸ்திரி என்ன கேட்கிறார்னா, ஆண்டவரே போதகரே, நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். உடனே ஆண்டவர் பார்த்தாரு, சரி உனக்கு பதில் சொல்லணுமேன்னு சொல்லி ஆண்டவர் பேச ஆரம்பிச்சார். அவன் பிரதித்தரமாக, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் உன் முழு சிந்தையோடும் அன்பு கூர்ந்து உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று எழுதியிருக்கிறது என்றார். அவர் அவனை நோக்கி நிதானமாய் உத்தரவு சொன்னார். அப்படியே செய், அப்பொழுது பிழைப்பான் என்றார். ஆமென். அல்லேலூயா. அழகா சொல்லிட்டாரு ஆண்டவர். சரிப்பா, நீ சொன்னது மாதிரியே நீ என்ன இதுக்கு முன்னால் இதை பற்றி தெரிஞ்சு வச்சிருந்தியோ படிச்சியோ அது மாதிரியே செய் அப்படின்னு ஆண்டவர் சொல்லிட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ அதோட போக வேண்டியது தானே. அல்லேலூயா, அல்லேலூயா. அதோட போயிட்டு இருந்தா ஒரு தொல்லை இல்லை, ஒரு பிரச்சனை இல்லை. இவன் என்ன பண்றான்னா, தன்னைத்தானே ரொம்ப பெருமையா, எல்லாரையும் விட இவர் தான் ரொம்ப மேலானவர், உயர்ந்தவர், நல்லவர், என்ன போல யார் இல்லைன்னு மனசுக்குள்ளே பெருமையா நினைச்சுக்கின்னு ஏசப்பகிட்ட மறுபடியும் கேட்கிறான். அதாவது அவன் தன்னை நீதிமான் என்று காண்பிக்க மனதால் இயேசுவை நோக்கி, எனக்கு பிறன் யார் என்று கேட்டான். என்ன வாசிக்கிறோம்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் தன்னைத்தானே பெருமையாய் நினைக்கிறான். என்னை விட நல்லவன் யாருமே இல்லை, என்னை விட உயர்ந்தவன் யாருமே இல்லை, என்னை விட நீதிமான் யாருமே இல்லை, நான் தான் பெரிய ஆள், என்னை விட யார் இருக்கிறது, அந்த மாதிரி மனசுக்குள்ள அவன் நினைக்கிறான். ராஜா கனம் பண்ணணும்னு நினைச்சா வேற யாரு கனம் பண்ணிடுவாரு? என்ன தவிர அப்படி நினைச்சவன் யாரு? ஐயா நியாயசாஸ்திரியா இல்லையா? அல்லேலூயா. எஸ்தர் புஸ்தகத்துல ஆமா, அல்லேலூயா. என்ன விட யாரு இருக்குது? என்ன விட யாரு? என்ன தவிர யாரை கனம் பண்ணிடுவாரு ராஜா அப்படின்னு அவன் நினைச்சான். அருமையான தேவனுடைய பிள்ளைகள், இவன் அப்படிதான் நினைக்கிறான். என்னை விட யார் உயர்ந்தது, என்னை விட யாரு மேலானவங்க, என்னை விட யாரு பெரியவங்க, நீதிமான், பரிசுத்தவன், அப்படி தனக்குள்ள நினைச்சுக்கிறான். நினைச்சுக்கின்னு ஆண்டவர்கிட்ட கேட்கிறான், எனக்கு பிறன் யார் என்றார். இப்படி சொன்ன உடனே ஏசப்பா உடனே ஒரு கதை சொல்ல ஆரம்பிச்சார். அல்லேலூயா. உயர்ந்தவன் யாரு, மேன்மையானவன் யாரு, நல்லவன் யாரு, நீதிமான் யாரு, உண்மையாகவே சொற்கிற நித்திய ஜீவனுக்குள்ள பிரவேசிக்க தகுதி உள்ளவன் யாரு அப்படின்னு ஆண்டவர் கதை சொல்ல ஆரம்பிச்சுட்டார். வாசிங்க அந்த கதையை. இயேசு பிரவித்திரமாக, ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகையில்
கள்ளர் கையில் அகப்பட்டான். அவர்கள் அவன் வஸ்திரங்களை உரித்து கொண்டு அவனை காயப்படுத்தி குற்றுயிராக விட்டு போனார்கள். அல்லேலூயா. ஒரு கதை சொல்ற ஒரு மனுஷன் எருசலேம்ல இருந்து எரிகோவுக்கு போறதுக்காக வந்தான். அப்படி வரும்போதே வழியில கள்ளர்கள் பிடிச்சிட்டாங்க. கள்ளர்கள் கையில் அகப்பட்டு கொண்டான். திருடர்கள் பிடித்து கொண்டார்கள். உடனே அவனை மிகவும் அடித்து, கொடூரமாய் அடித்து, அவனை வேதனைப்படுத்தி, காயப்படுத்தி, குற்று உயிராக, உயிர் போற இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது, அந்த நிலையில உயிர் போற நிலையில வந்து போயிட்டானு. உயிர் கொஞ்சம் இருக்குது, உயிர் இருக்குது, இன்னும் போகல. அந்த வழியில இவன் சொல்ற ஆட்கள்லாம் வர்றாங்க. யாரு? என்ன போல யாருன்னு சொன்னான் பார்த்தீங்களா? அந்த நியாய சாஸ்திரி. இவனை சேர்ந்த ஒரு ஆட்கள், இவனுடைய இனம் அப்படின்னு கூட சொல்லலாம். இவனை சேர்ந்தவர்கள் வர்றாங்க. ஒருத்தன் வர்றான். யாரு வர்றானா? முதல்ல வர்றவன் ஆசாரியன் வருகிறான். ஆசாரியன்னா ஆண்டவருக்கு பலி செலுத்துகிற, தூபம் காட்டுகிற ஆசாரியன். வருஷத்துக்கு ஒரு தரம் பிரதான ஆசாரியன் எல்லா ஜனங்களுடைய பாவங்களுக்காக அவன் ரத்தத்தோடு உள்ள பிரவேசிப்பான் அப்படின்னு சொல்லி எபிரேயர்ல வாசிக்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, ஆசாரியன் வருகிறான். இங்கே இந்த ஆசாரியன் என்ன பண்றான்னா, பார்த்துட்டு பக்கமாய் விலகி போய்விட்டான். அல்லேலூயா. இவன் கடவுளுடைய ஊழியத்தை செய்கிறவன், கடவுளுடைய ஊழியக்காரன், கர்த்தருக்கு பலி செலுத்துறவன். அவன் பார்த்த உடனே, அவன் ரத்தத்தோடு கிடைக்கிறத பார்த்த உடனே, ஐயோ அவனை நம்ம தொடக்கூடாது, தொட்டா நம்ம வஸ்திரமெல்லாம் என்ன ஆகிடும்? கரை ஆகிடும். நம்ம அவனை தொட்டோம்னாக்க அவ்வளோதான், நம்ம அப்புறம் சோத்திரம் தேவ ஆலயத்துக்குள்ளே கூட போக முடியாது. என்ன நினைச்சாலும் தெரியல. அவன் உடனே பக்கமாய் விலகி, நமக்கு ஏன் அந்த பிரச்சனைன்னு போயிட்டான். அப்புறம் இன்னொருத்தன் வர்றான். அந்தபடியே ஒரு லேவியனும் அந்த இடத்துக்கு வருகிறான். ஒரு லேவியன் வருகிறான். லேவியன் யாருனாக்க, இந்த ஆசாரியன் பலி செலுத்துவதற்கு அவனுக்கு என்னெல்லாம் தேவையா இருக்கிறது, பலி செலுத்துவதற்கு எதெல்லாம் தேவை இருக்கிறது, அதையெல்லாம் ஆயத்தப்படுத்தி கொடுக்கிறவன் தான் லேவியன். அல்லேலூயா, அல்லேலூயா. அதாவது ஆடுகளையோ மாடுகளையோ கொண்டு வந்து அதை அறுத்து, அப்புறம் தோல் உரித்து, அப்புறம் அந்த பலிபீடத்தை சரி பண்ணி, அதுக்கு கட்டையெல்லாம் போட்டு எரிய வச்சு, அதுக்கு பிறகு இந்த பலிகள்லாம் தூக்கி வச்சு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆசாரியன் வந்து ரத்தத்தை தெளிக்கிறது தான் அவரோட வேலை. அதுவரை எல்லா வேலையும் செய்கிறவங்க யாருனாக்க லேவியர்கள் தான் அந்த வேலையெல்லாம் செய்யணும். லேவிஸ், அதாவது இவங்களும் யார் தான்? தேவ ஆலயத்துக்குள்ள வேலை செய்கிறவர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவனும் பார்த்துட்டு விலகி போயாச்சு. அல்லேலூயா. ரெண்டு பேரும் போயாச்சு. இவங்க ரெண்டு பேரும் தொண்டு செய்யறவங்க, கடவுளுக்கு தொண்டு செய்யறவங்க, ஊழியம் செய்யறவங்க, ரெண்டு பேரும் போயிட்டாங்க. அடுத்து இன்னொருத்தன் வர்றானா, சமாரியன் ஒருவன் வருகிறான். அல்லேலூயா. சமாரியன் ஒருவன் வருகிறான். அவன் பார்த்த உடனே மனது உருகினான், கிட்ட வந்தான். அந்த குற்றுயிராய் கிடக்கிறவனுடைய காயங்கள் மேல் எண்ணெயை வார்த்து அவனுக்கு திராட்சை ரசத்தையும் குடிக்க கொடுக்கிறான். அவன் வந்த அந்த வாகனம், அவன் எந்த வாகனத்தில் வந்தானோ அந்த வாகனத்தில் அவனை ஏற்றி கொண்டு நேர ஒரு சத்திரத்துக்கு அழைத்து கொண்டு போனான். அங்கே கொண்டு போய் அவனை பராமரிக்கும்படி அங்கே விட்டு கையில் இருந்த 2 பணத்தை எடுத்து கையில் கொடுத்துட்டு, அந்த 2 பணம் அப்படிங்கிறது வந்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த நாட்களில் அதனுடைய மதிப்பு எவ்வளவு நமக்கு தெரியல. கர்த்தருக்கு அந்த நாட்கள் 2 பணம், இன்னைக்கு அதனுடைய மதிப்பு எவ்வளவா இருக்கும் அப்படின்னா ஒருவேளை ஒரு 2000 ரூபாய் வச்சுக்கோங்களேன்.
சும்மா சொல்கிறேன், அது இன்னும் அதிகமான மதிப்பாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஒரு 2 லட்சம் கணக்கு இன்னும் ஆகும்னு நினைக்கிறேன் இன்னைக்கு இருக்கிற கணக்கு. ஒரு 2 பணத்தை கொடுத்து விட்டு அந்த சத்திரத்தானுடைய கையில் கொடுத்துட்டு, இவனை நீ பார்த்துக்கோ, விசாரித்துக்கொள், செலவழித்தான் திரும்பி வரும் பொழுது நான் கொடுக்கிறேன்னு சொல்லிட்டு போயாச்சு, வாக்கு கொடுத்துட்டு போயிட்டாரு. அல்லேலூயா. இது பாருங்க, இந்த நியாய சாஸ்திரிக்கு ஆண்டவர் பேசும்போது ஏதோ ஒரு உபமானமான ஒரு கதையை சொல்லுகிறது போலதான் நமக்கு தெரிகிறது. ஒரு உவமையாக ஒரு கதையை சொல்லுகிறார். ஒரு கதையை சொல்லுகிறது போலதான் இருக்கிறது. ஆனா இந்த கதைக்கு உள்ளே எவ்வளவு ஸ்தோத்திர வேத ரகசியங்களை தேவன் மறைத்து வைத்திருக்கிறார் என்கிறதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆமென். அல்லேலூயா. இது பாருங்களே, ஒரு சாதாரணமா இதை பார்த்துட்டு தான் நம்ம பெருகமான்சு கூட ஒரு பாட்டு பாடினார். நல்ல சமாரியன் இயேசுன்னு பாடிட்டார். நல்ல சமாரியன் இயேசுனே பாடிவிட்டார் அவர். நம்ம ஆண்டவர் சமாரியனே இல்லை. ஐயா கொஞ்சம் தட்டி எழுப்புங்க. அல்லேலூயா. என்ன பாவம் எல்லாம் வந்து தூங்கிக்கணும் வாண்டிருக்கீங்க, எப்படி எனக்கு புரியல. எத்தனை உங்களெல்லாம் தட்டி எழுப்பி உங்களுக்கு ஊட்டி விட வேண்டியிருக்கு சாப்பாடு. ஆமா, சில பசங்க தூங்கினே இருக்கும் பாரு. நல்லா 8 மணிக்கா படுத்துக்கும், 8 மணிக்கா தூங்கிடும் சில பசங்க. எல்லாம் ஊரை ரவுண்ட் வச்சுக்கிட்டு சாப்பிட போகிற நேரத்தில் படுத்து தூங்கிடும். இப்போ எப்படி அவனை விடுறது? அவங்க அம்மா பிடிச்சி இழுத்துக்கின்னு வந்து தலையில் 2 கொடுத்து, சாப்பிட சாப்பிட்டு போறான், உட்காந்துக்கிறான், சாப்பிட்றானாங்க அப்படின்னா என்ன ஆகும்? அவன் இன்னும் 2 போட்டு என்ன பண்ணுறது மறுபடியும் ஊட்டி, ஏன்னா பிள்ளை பட்டினியாக போயிடுமே. பட்டினியாக கிடைச்சுன்னா காலையில் ரொம்ப ரொம்ப பலவீனமாயிடுங்க பிள்ளைங்க. அம்மாவுடைய ஒரு இது தானே கட்டறைக்கு. ஆமாம். அல்லேலூயா. ஆமாம். கவனிங்க, இவ்வளோ தூரம் வாரத்துக்கு ஒரு முறை வந்து ஆண்டுடைய வார்த்தை நீங்கள் கேட்காம போயிட்டீங்கன்னாங்க உன் ஆத்மா பலப்படாது, ஆத்மாவை புஷ்டியாக. ஆமாம். ஆமாம், அது புஷ்டியாக இருந்தால் தான் நம்ம சோர்வு இல்லாமல் இருக்க முடியும். சத்தியம் நமக்குள்ள வந்தால் தான் நம்மளை பலப்படுத்தும். ஆமாம். சத்தியம் என்கிறது தேவனுடைய வார்த்தை தான். ஏசப்பா உள்ள வர்றதுக்கு நாம ஜாக்கிரதையா இருக்கணும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். வீட்டுக்கு போயிட்டு படுத்து தூங்குங்க, உங்களை யார் வேணாம்னு சொல்றது? ஆனா தூங்க மாட்டேன். வீட்டுக்கு போனா தூங்கவே மாட்டேன். ஓடி போய் அங்கே போய் ஒரு குச்சி எடுத்து வைக்கிறது, அந்த விறக வெட்டுறது, அதை தூக்கிடுறது, சும்மா இருக்கிற போடவே கிழிக்கிறது, அது நாரா உரிக்கிறது. ஏன் இந்த வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்குன்னா அது என்ன பண்ணுறது? சும்மா இருக்க முடியல, எதுனா பண்றது. தூங்குனா தூங்குறது எங்க? சும்மானா ரவுண்ட் அடிக்கிறதே, பகலெல்லாம் ரவுண்ட் அடிக்கிறது. ஆண்டுடைய வார்த்தை மிக முக்கியம். ஆமென். அல்லேலூயா. சரி, கவனிங்க, கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சாதாரணமாக ஒரு கதையை போலதான் இது இருக்கிறது. ஆனா இதற்குள்ள தேவன் மறைத்து வைத்திருக்கிற காரியங்களை பார்க்கும் பொழுது ஆச்சரியமா இருக்கிறது. கர்த்தரே. ஆமென். ஒன்று, தேவன் நமக்கு கொடுக்கிற செய்தி என்ன அப்படின்னு சொல்லி நீங்க கவனிச்சீங்கன்னாக்க, ஆண்டவர் என்ன அதுல இருந்து நமக்கு கற்றுக் கொடுக்கிறான்னு சொன்னா, எப்பா யார் நீதிமான், யார் உயர்ந்தவன், யார் மேலானவன், யார் நீதிமான் பரிசுத்தவான் அப்படின்னு சொன்னா, இங்க கேட்கிறாரு பாருங்க ஆண்டவர். 36 வாசிங்க. இப்படி இருக்கு, கள்ளர் கையில் அகப்பட்டவனுக்கு இந்த 3 பேரில் எவன் பிறனாய் இருந்தா எப்படி தோன்றுகிறதுன்னு ஆண்டவர் அவனை பார்த்து கேட்கிறார். இதுல இந்த 3 பேர்ல யாருப்பா மேலானவன் அல்லது விசேஷமானவன் அல்லது உயர்ந்தவன் யாரா இருக்கும்? நீயே சொல்லுப்பாங்கிறார் ஆண்டவர். இந்த 3 பேர்ல யார் உயர்ந்தவன்? ஏன்னா ஆசாரியன் அப்படிங்கிறவன் ரொம்ப உயர்ந்தவன். யாரும் சாதாரணமா அவன் பக்கத்துல போக முடியாது, ரொம்ப உயர்ந்தவங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஏன்னா இவங்க ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிறவங்க இல்லையா,
ரொம்ப மேலானவங்க. ரெண்டாவது லேவியன், அவங்களும் தேவ ஆலயத்தில் வேலை செய்கிறவங்க. அவங்களும் ரொம்ப உயர்ந்தவங்க. அவங்க சாதாரணமாக யாருகளையும் தண்ணி கூட வாங்கி குடிக்க மாட்டாங்க. அவன் ஏன்னா இவங்கெல்லாம் யூத குலத்தை சார்ந்தவங்க இல்லை, இஸ்ரவேலரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட ஒரு முறை வந்து 4வது அதிகாரம், யோவான் எழுதின சுவிசேஷத்தில் 4வது அதிகாரத்தில் அவர் சமாரியா வழியாக போய்கின்னு இருக்கிறார். அப்படி போகும்போது அங்கே சமாரியா பட்டணத்திலிருந்து ஒரு ஸ்திரீ வந்திருக்கிறது நம்ம வேதத்தில் கவனிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிக்கு 9வது வசனம் வாசிக்கும். சமாரியா நாட்டால் ஆகிய ஒரு ஸ்திரீ தண்ணீர் மொள்ள வந்தார். இயேசு அவளை நோக்கி தாகத்துக்கு தா என்றார். 9வது வசனத்தில் அந்த சமாரியா ஸ்திரீ சொல்றாங்க, அதாவது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், யூதர்கள் சமாரியருடனே சம்பந்தம் களவாதவர்கள் ஆனபடியால் சமாரியா ஸ்திரீ அவரை நோக்கி, நீர் யூதனாய் இருக்க சமாரிய ஸ்திரீயாகிய என்னிடத்தில் தாகத்துக்கு தா என்று எப்படி கேட்கலாம் என்றார். நீர் யூதன். ஏசாமியை பார்த்து சமாரியா ஸ்திரீ சொல்றாங்க, நீர் யூதன், நான் வந்து சமாரியா பட்டணத்தை சார்ந்த ஆளு, எனக்கிட்ட வந்து தண்ணி கூட நீ கேட்குறியே, இது எப்படி நியாயம்? ஏன்னா தண்ணி என்ன பண்ண மாட்டாங்க யூதர்கள், சமாரியருடைய கையில தண்ணி கூட வாங்கி குடிக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு உயர்ந்தவங்க, தண்ணி கூட குடிக்க மாட்டாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு இருக்குதுங்க பாரு, என்னது இன்னைக்கு இருக்குங்களா? தப்பா நினைச்சிடாதீங்க. வீட்டுக்குள்ள கிளாஸை கழுவி போறதில்ல, இருக்கிற தண்ணி கிளாஸை கழுவி போறது இல்லைங்க. அது இந்த ஒரு மூலையில் அந்த ஒரு மூலையில் கேட்டாங்க, நான் என்ன மாதிரி ஜாதி, நாங்கள் அந்த ஜாதி இந்த ஜாதி சொல்றது ஆட்கள் நான் பார்த்து இருக்கிறேன். கர்த்தருக்கு அல்லேலூயா. அது வீடுல ஒரு நாள் போயிருக்கிறவங்க மொத்தம் கிளாஸ் அங்கேயே கிடைக்குது. நானும் பாசமாக போயிருக்கோம். எங்களை பார்த்தோன்னா அந்த அம்மாவுக்கு ரொம்ப எங்களை கவனிக்கணும்னு எண்ணம் வந்துடுச்சு. உடனே எங்களை உட்கார வச்சுக்கிட்டு கிடைச்சி பாருங்க ஒரு மூலையில் ஒரு கிளாஸு வச்சுக்கினேன். அதை எடுத்து அது புடவையிலே தொடச்சுக்கிட்டு அப்படியே போய் எப்போ காய்ச்சி வச்ச பாலை அப்படியே ஊற்றியாந்து குடிங்க. எம்மா நான் அதில் பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேன். இது எந்த காலத்துக்கு அதுக்கு காய்ச்சின பால் வந்து எப்படி இருக்கணும், ஒரு சூடாக இருந்தால் கூட எப்படியோ குடிச்சு போயிடலாம். ஏசு ரத்தம் ஜெயிச்சு எங்கேயோ கிடைக்கிறத புடவையில தொடச்சு. இது யாருன்னாங்க ஊருக்கு தலைவர் இருந்தம்மா. ஆனால் இப்போ இல்லை, செத்து போயிடுச்சு. நீ போய் கேட்டு பிரயோஜனம் இல்லை. அவன் அல்லேலூயா. ஆமா கர்த்தருக்கு அந்த மாதிரி கூட்டம் இது இல்லை. இது யாருன்னாங்க யூதர்கள். அவங்க உலகத்திலேயே உயர்ந்தவங்க யாருன்னா அவங்க தான். சரி, இப்போ சமாரியா நாட்டில் அந்த பட்டணத்தில் இருக்கிற யாருக்கிட்டே தண்ணி கூட வாங்கி குடிக்க மாட்டாங்க. ஏன்னா அவ்வளோ உயர்ந்தவங்க இவங்க. அதனால அந்த அம்மா கேட்குறாங்க, நீ யூதனா இருக்க என்னிடத்தில் தாகத்துக்கு தா என்று எப்படி கேட்கிறீர் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ எவ்வளோ உயர்ந்தவங்களும் பார்த்துக்கீங்கல்ல யூதர்கள். அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இவ்வளவு மேன்மையான கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், மேன்மையானவர்கள். ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நீ என்னெல்லாம் யூதனா இருந்துக்கோ, நீ யாருன்னா இருந்துக்கோ, யாரும் பெரியவன். ஏன்னா இவன் ஏற்கனவே வந்தவன் நியாயசாஸ்திரி இல்லையா, அவரும் பெரிய ஆள் தான். எல்லாம் இவன் தான், எல்லாம் யூத குலத்தை சார்ந்தவங்க தான். அதனால ஆண்டு சொல்ற நீ யாருன்னா இருந்துக்கோ. ஆனா யார் பெரியவன் தெரியுமா? யார் பெரியவன்? இரக்கம் செய்கிறவன். யார் பிறனா இருந்தான்? யார் அந்த இடத்துல மேன்மையா இருந்தவன்? யார்? 3 பேர்ல யார் உயர்ந்தவன்? இந்த 3 பேர்ல யார் விசேஷமானவன்? அதாவது பிறன் அப்படிங்கிற வார்த்தைக்கு சொல்லப்படும். யார் உயர்ந்தவன், யார் மேன்மையானவன் அப்படின்னு கேட்கும் போது அங்க யார் ஆண்டவர் சொல்றா? இரக்கம் செய்கிறவன் தான். ஆமென், அல்லேலூயா. என்ன ஜாதி அதை பத்தி எனக்கு பிரச்சனை இல்லை, நீ இரக்கம் செய்கிறவனாயிரு அப்படின்னு ஆண்டவர் ஒரே வார்த்தையில முடிச்சுட்டாரு. காணிகளை வாசிக்கும் போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இது நமக்கு கொடுக்கிற செய்தி.
ஏசப்பா நமக்கு கற்றுக் கொண்டிருக்கிற செய்தி. நான் பெரிய ஆளு, நான் அப்படியாக இப்படியாக, நீ சும்மாவே நீயே நினைச்சுக்காத நான் பெரிய ஆளு. நான் என்ன சொல்லுகிறேன், எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்துல உலகம் ஜாதி அது இதுன்னு சொல்லி வச்சிருக்கு. நமக்கு அதை பத்தி பிரச்சனை இல்லை. ஆனா நீ ரட்சிக்கப்பட்டுட்டே நீ ஏசப்பா பிள்ளை ஆயிட்டேனாக்க, நீ இன்னமும் ஜாதின்னு ஒரு வார்த்தை நீ எடுக்கிறீனாக்க நீ ரட்சிக்கப்பட்ட பிரயோஜனம் இல்லை. ஆனா நீ பரலோகத்துக்கு எப்படி போக போறேன்னு எனக்கு தெரியல. இன்னைக்கும் ஜாதி வரி பிடிச்சி போய் இன்னைக்கும் பாக்குறது நான் பாக்குறேங்க. ஜாதி வரி பிடிச்சி போன ஆட்கள் எவ்வளவு பேர் பாக்குறோம் ரட்சிக்கப்பட்டவங்களுக்குள்ள. நான் உலகத்தார விடுங்க, உலகத்தான் நடந்துட்டு போறான், நமக்கு அதை பத்தி பிரச்சனை இல்லை. அவன் ஜாதினா பார்த்து எதுனா பார்த்து போட்டான். ஆண்டவர் பிள்ளையா மாறினதுக்கு பிறகு தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரே ஒரு காரியம், நான் உயர்ந்தவன் அப்படின்னு நீ சொல்றீனா நீ இரக்கம் செய்யணும், அவ்வளவுதான். நீ செய்யா நீ தான் பெரியவன். ஆமென், அல்லேலூயா. இது சபையாருக்கு நமக்கு தேவன் கற்றுக் கொடுக்கிற பாடம் செய்தி. யாரா இருந்தோ இரக்கம் செய்தா நீ தான் பெரியவன், நீ தான் உயர்ந்தவன். கத்தருங்க, நீ தான் நித்திய ஜீவனுக்குள்ள பிரவேசிக்கும். ஏன்னா அந்த பிரச்சனையே, நித்திய ஜீவனுக்கு போறது யாருக்காக தான் வந்தான். அது ரொம்ப முக்கியமான காரியம். ஒருவேளை மனசுக்குள்ள இருதயத்துக்குள்ள நாங்க யார் தெரியுமா, ஆனா வெளிப்படையான அப்படிலாம் தெரிய மாட்டேங்குங்க. ஆனா விஷயம் காரியம் வரும்போது தான் தெரியுது நீ யாருன்னு. உள்ள இருக்கிறது அப்படியே வந்தது வெளியில. ஜாக்கிரதையாயிரு, இது சத்தியம், பைபிள், கர்த்தருடைய வார்த்தை. ஜாக்கிரதையா இருந்துக்கோ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென், ஆமென், அல்லேலூயா. சரி, இதை ஆண்டவர் நமக்கு ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கிறார், கற்றுக் கொடுக்கிறார். இது என்ன அங்கே பார்க்கிற பிரியமானவர்களே, சமாரியன் அப்படி சொன்னதுக்கு பிறகு எனக்கு அருமையானவர்களே, தள்ளப்பட்டவர்கள் அல்லது புறக்கணிக்கப்பட்டவர்கள் அல்லது அற்பமாய் எண்ணப்பட்டவர்கள், இப்படிதானே சமாரியா நாட்டில் ஸ்திரீ எப்படி யூதர்களுக்கு முன்பாக தள்ளப்பட்ட நிலையில இருந்தாலோ இதே போலதான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலக எல்லா மனுஷர்களுக்கு முன்பாக அவர் அற்பமாய் எண்ணப்பட்டு தள்ளப்பட்டு, இயேசுவை யாரும் தேவன் என்று கிறிஸ்து என்று நம்பாதபடி ஏற்றுக்கொள்ளாதபடி அவரை மதிக்காதபடிக்கு புறம்பே தள்ளினார்கள் என்று சொல்லி 53 எசேயா தீர்க்க தரிசன புத்தகம் 3வது வசனத்தில் வாசிக்கிறோம். நம் ஆண்டவரை குறித்து வாசிங்க. எல்லாரும் அசட்டை பண்றாங்க. யாரு யூத குலத்தை சார்ந்தவர் தான், யூதன் தான், அந்த சந்ததியில வந்தவர் தான். ஆனால் அவர் கிறிஸ்து என்று சொன்ன பொழுது எல்லாரும் அவர் என்ன பண்றாங்களா, அசட்டை பண்ணினார்கள். ஒருத்த கூட மதிக்கல, இயேசுவை ஒத்துக்கொள்ளவில்லை, ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டு, அதாவது தள்ளப்பட்டு. அது மட்டுமல்ல, இந்த மாதிரி எல்லாரும் அற்பமா கேவலமா நினைத்ததை ஆண்டவர் அறிந்த போது அவர் என்ன ஆயிட்டாரா, துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாயிருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டு அசட்டை பண்ணப்பட்டு இருந்தார். ஆமென், அல்லேலூயா. இங்க பாத்தீங்களா, இயேசுப்பா தான் இந்த கதையை சொல்றாரு. வர்றவன் சமாரியன். ஆமென். இந்த சமாரியன் அப்படிங்கிற அந்த இடத்துல, அந்த சமாரியன் இடத்துல யாரை நினைத்து பேசுகிறார்னா, இயேசுப்பா அவரை நினைச்சே பேசுறார். ஆமென், அல்லேலூயா. அவரே ஏன்னா எல்லாம் யாரை என்ன நினைக்கிறாங்க, சமாரிய நாட்டில் இருக்கிறவங்க எப்படி நினைக்கிறாங்களோ யூதர்கள், அதே போலதான் இயேசுவையும் எல்லாரும் அசட்டை செய்கிறார்கள், எல்லாரும் தள்ளுகிறார்கள், புறக்கணிக்கிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். புறக்கணிக்கப்பட்டவர், அசட்டை பண்ணப்பட்டவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இப்ப
சமாரியன்கிற அந்த இடத்துல யாரை காட்டுறாங்க? யூதர்களுக்கு முன்பாக அவரையே காட்டுறாரு. அவரைத்தான் அவர் சொல்றாரு. அது அவர்களுக்கு எவ்வளவு புரிஞ்சிச்சுன்னு நமக்கு தெரியல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா இரக்கமுள்ள தேவன் நம்முடைய ஆண்டவர் ஒருவர் தான். ஆமென். இரக்கம் உள்ளவரே, மனதுருக்கம் உடையவரே, இரக்கம் உள்ளவரே, மனதுருக்கம் உடையவரே, நீய சாந்தம் பொறுமை அன்பு நிறைந்து வாழ்பவரே, நீய சாந்தம் பொறுமை அன்பு நிறைந்து வாழ்பவரே, அவர் தன்னையே சமாரியனை போல் அங்கே அப்படி உருவகப்படுத்தி அப்படியே காண்பிக்கிறார். ஏன்னா அவர் தான் எல்லாராலும் சட்டை பண்ணப்பட்டிருந்தார், புறக்கணிக்கப்பட்டிருந்தார், எண்ணப்படாமல் இருந்தார், அற்பமா எண்ணப்பட்டார். கத்தரிக்கை இப்போ அந்த சமாரி என்ன செய்தார் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி குற்று உயிராக இருக்கிறவங்க, அதாவது சாகிறதற்கு ஏதுவாக அதாவது மரணத்துக்கு ஏதுவாக, மரணம் அப்படி சொன்னால் வேதத்தில் நரக பாதாளம்ங்கிற அர்த்தம் உண்டு. மரணம்னு இங்கே இருக்கிற வார்த்தையுடைய அர்த்தம், சரியான அர்த்தம் என்னது? நரக பாதாளம், அதுதான் அர்த்தம். மரணம்னால அதுதான் அர்த்தம். இங்கே கத்தரிக்கை ஸ்தோத்திரம். இப்போ அவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். குற்று உயிர் அப்படி சொன்னா உயிர் போகல, போற நிலையில இருக்கிறான், போற நிலையில இருக்கிறான். உயிர் போக போகுது, நம்ம நேரத்தில் போக போகுது. கத்தரிக்கை ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட உயிர் போற தருவாயில இருக்கிற உங்களையும் என்னையும் நம்முடைய ஆண்டவர் ரட்சித்தார். அவங்க அவங்க நரக பாதாளத்துக்கு நம்மளை விட்டுடல, நம்ம செத்து போறதுக்கு விட்டுடல, கொஞ்சம் அப்படி இருக்கும்போது நம்மளை கூப்பிட்டார், பிடிச்சி தூக்கிட்டார். கத்தரிக்கை ஸ்தோத்திரம். நம்மளுடைய ஆண்டவர் எடுத்துக்கொண்டார். இது ஒரு பக்கம். அவன் இது நம்ம தேவன் ரட்சித்தார் அப்படிங்கிறது ஒரு பக்கம், நம்ம எல்லாருக்கும் சேர்ந்தது. அப்போ இந்த குற்று உயிரா இருந்தவனுக்கு இவர் என்ன வேலை பண்றாராம்? அல்லேலூயா. இந்த சமாரி என்ன பண்றாரா? எல்லாரும் புறக்கணிக்கப்பட்டவர், தள்ளப்பட்டவர், இவர் என்ன பண்ணாரா? எல்லாரும் விலைக்கு போனானுங்க. ஏசு கிட்ட காயங்களை எல்லாம் என்னையும் திராட்சை ரசமனுக்கு குடிக்க கொடுத்து காயங்களையும் கட்டுகிறான், சுய வாகனத்திலே உட்கார வைக்கிறான், சத்திரத்துக்கு கொண்டு வருகிறான். எங்க கொண்டு வந்துட்டாரு? சத்திரத்துக்கு கொண்டு வந்துட்டாரு. எங்க கொண்டு வந்துட்டாரு? நம்மளையெல்லாம் சத்திரத்துக்கு. சத்திரம் என்னது? எப்படி அவர் சாதாரணமா தான் சொல்றாரு. சத்திரம் என்கிறது சபை. சத்திரம் என்கிறது சபைக்கு அடையாளமாக தேவன் பேசுகிறார். சபைக்கு தேவன் நம்மளை கொண்டு வந்துட்டாரு. சபையில கொண்டு வந்துட்டு அவர் என்ன பண்றாரு தெரியுங்களா? பராமரிக்கும்படி தன்னுடைய ஊழியக்காரனுக்கு தேவன் கட்டளை கொடுக்கிறார். ஊழியக்காரனுக்கு என்ன பண்ணிக்கோ, பராமரிச்சுக்கோ. அல்லேலூயா. சபையில நம்மளை ஆண்டவர் என்ன பண்றாரு? பராமரிக்கிறார். தம்முடைய ஊழியக்காரனை கொண்டு பராமரிக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய வார்த்தைகளை கொண்டு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வசனத்தை, அதாவது கடிந்து கொண்டு கர்த்தருடைய வசனத்தை போதிக்கிறவன் பாக்கியவான். ஆமென். அல்லேலூயா. கடிந்து கொண்டு கர்த்தருடைய வசனத்தை போதிக்கிறவன். ஆமா, எனக்கு அருமையான சில வேளைகளில் தேவ வசனம் நமக்கு ஒரு மாதிரி கஷ்டமா தோணும். நம்மளை திட்டுறது மாதிரி இருக்கும், நம்மளை குத்துறது மாதிரி இருக்கும். ஸ்தோத்திரம். எனக்கு அருமையானவங்கள, நம்ம வீட்டில் இருக்கிற பிள்ளைங்க எப்போ பார்த்தாலும் என் மகளே, என் சொல்ல மகளே,
என் செல்ல மகனே இப்படின்னே கொஞ்சிக்கிட்டு இருப்பியா? அப்படி நீ கொஞ்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா உன்ன மாதிரி லூஸ் யாருமே இல்லையா? நம்ம பிள்ளைகளை 24 மணி நேரமா இப்படியே காலை வச்சுங்க இப்படியே பண்ணிக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்படியே பண்ணிக்கிறது உங்களை பார்க்குறவங்க என்னன்னு சொல்லுவாங்க. உன்னை ஏங்க கொஞ்சம் போது கொஞ்சணும் பிள்ளைகளை என்ன பண்ணுறது? அப்புறம் சந்தோஷப்படுத்தும் போது சந்தோஷப்படுத்தணும். எதுனா தப்பு பண்ண அப்படி சொன்னா தானே அவன் எடுப்பான் கைய. சொல்லக்கூடாது, சொன்னா கோவிச்சுக்குவான். அப்படின்னா அது என்ன? அவன் கிடையாது. கண்டிக்கும் போது கண்டி, கோடை எடுக்கும்போது கோயில் போன் மண்டையில் ஒன்றும் ஆகாது. மண்டை உடைகிற மாதிரி அடிச்சிடாங்க. சும்மா ஒரு லைட்டை ஒரு தட்டு எல்லாருக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன். ஆமாம், என் பிள்ளைங்களுக்கு அதுதான், அடுத்தவங்க பிள்ளைங்களுக்கும் அதே தான். கத்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமாம். அல்லேலூயா, அல்லேலூயா. அது ஒரு நேரம் கொஞ்சம் நான் பிள்ளைங்கள ஆசையாக குழந்தைங்களா இருக்கும்போது அவங்க வளரும் போது எந்தெந்த நேரத்தில் கண்டிப்பாக இருக்கணும், அந்த விஷயங்களில் நம்ம கண்டிப்பாக இருக்கணும். கண்டிப்பாக இருக்கும்போது பிள்ளைங்களுக்கு என்னதான் இருக்கும்? போன அப்படின்னா என்ன பண்ணுவாங்க? சரி, என்ன பண்ணுவாங்க? எனக்கு சாப்பாடு வேணும். என்னதுக்கா? நீ தான் ஃபோன் கொடுக்கல, அதனால நான் சாப்பாடு சாப்பிட மாட்டேன். கருமையானவங்கள நீங்கள் நிறைய பிரச்சனை நான் பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஆமாம். இப்போ அதுங்க பண்ணுற தப்பை நம்ம கண்டிச்சாக்க அதுங்களுக்கு என்னதான் ஆகும்? பிள்ளைங்களுக்கு கோபம் தான் வரும், எச்சல் தான் வரும், கோபம் தான் வரும். ஏன்னா தப்பை கண்டிக்கும் போது என்னதான் வரும்? கோபம் தான் வரும், எரிச்சல் தான் வரும். கோபம் வந்துடும், எரிச்சல் வந்துடும், புள்ள சாப்பிடாத அப்படின்னு நீ நினச்சிக்கினே நீ ஒண்ணுமே கண்டிக்காம விட்டுனாக்க அப்புறம் என்ன? கேவலம், ரொம்ப கேவலமா போயிடும். கத்தரிக்கே அவன் பராமரிக்கும்படிக்கு. அம்மா பிள்ளைங்கள ஏசப்பா நம்ம கையில் கொடுத்துருக்கிறார் அப்படின்னா அந்த பிள்ளைங்களை வளர்க்கிறதுக்கான அதிகாரத்தை உரிமை தேவன் கொடுத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஏற்ற சிட்சையிலும் போதகத்திலும் வளர்ப்பீர்களாக. ஆமென். எப்படி வளர்க்கணுமா? சிட்சையிலும். சிட்சைன்னு என்னது? சிட்சைன்னு என்னது? தப்பு செய்வது அடிக்கணும், அதான் சிட்சை. சிட்சையிலும் போதனையிலும் வளர்ப்பீர்களாக. கர்த்தருக்கு அவன் ஆண்டவரே அதை கத்த கொடுக்கிறார். சரி, அவனுடைய பரிசுத்த பராமரிக்கும்படிக்கு எங்க கொண்டு வந்து விட்டார்? அவரு சமாரிய எங்க கொண்டாந்தாரு? சத்திரத்துக்கு கொண்டு வந்தாரு, சபைக்கு கொண்டு வந்தாரு. பராமரிக்கிறதுக்கு அங்க ஒரு தலைவர் இருக்கிறான், ஒரு ஆள் இருக்கிறான். அவன் கையில போயிட்டு என்ன பண்றாருன்னா, இவனை பார்த்துக்கோ, உன் கையில கொடுத்துட்டேன் பார்த்துக்கோ. அதுதான் ஊழியம் என்கிறது, உத்தரவாதம் உள்ள ஊழியம். ஆமென். ஊழியக்காரர் யாரு? உத்தரவாதம் உள்ளவங்க. யாருக்கிட்ட கேட்பாருன்னா, நீ என்னன்னா ஆகி போயிட்டேன்னா யாருக்கிட்ட வந்து கேட்பாருன்னா, உன் கையில கொடுத்தனே என்னடா பண்ண? உத்தரவாதம் உள்ள ஊழியம் இது. அதனாலதான் எல்லா விஷயம் நீ சொன்னதை நான் கேட்க வேண்டிய அவசியம், நான் சொல்றதை நீ கேட்கணும். நீ ஊழியக்காரனுக்கு வந்து நீ வந்து ஐடியா கொடுக்கூடாது. நான் என்ன சொல்ற, சபையில என்ன இருக்கிறது, என்ன சட்டம் இருக்கிறது, வேதத்தின் சட்டம் என்ன, அதுக்கு நீ கீழ்ப்படியணுமே தவிர நீ இஷ்டப்படி நீ செய்யறதுக்கெல்லாம் ஊழியக்காரன் கீழ்ப்படியணும் நீ எதிர்பார்க்க கூடாது. நீ நினைக்கிற மாதிரி இவன் செய்யலைன்னு சொல்லி என்ன பண்ணக்கூடாது, என்ன என் மேல எரிச்சல் ஆகிடக்கூடாது. அதுக்கு நான் காரணம் இல்லை. உன்னை கொண்டு வந்து விட்டுருக்கிறாரே, நான் என்ன சொல்றனோ வேதத்தின்படி, ஏன் இஷ்டம் இல்லை. வேதம் என்ன சொல்லுகிறது, என்ன போதிக்கிறோமோ கீழ்ப்படிந்து நட, கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அப்புறம் என்ன சொல்றது தெரியுமா? இந்த 2 பணம் கொடுக்குறாரு, ஏங்க எங்களை ஆண்டவர் போஷிக்கிறார்ல. நான் என்ன சொல்றேன், நீ இதுவரை காணிக்கை கொடுக்க மாட்டேங்கிற. ஒரு காணிக்கையில் ஒரு வீட்டுக்கு வந்தா கூட என்னைக்கோ ஒரு நாளைக்கு வரும் உங்க வீட்டுக்கு, என்னைக்கோ. கத்தரிக்க இன்னும் வரை ஒரு தசமாக இல்லை. கத்தரிக்க ஸ்தோத்திரம். ஆனாலும் தேவன் எங்களை போஷிக்கிறார், நடத்துகிறார். ஆமென்.
ஏன்னா எனக்கு எங்கேயாவது இருந்து இந்த 2 தாளத்து கொடுத்தாரு பார்த்தீங்களா, யாருக்கு தான் கொடுத்துட்டாரு. ஒருத்தனை கொடுத்துட்டு எவ்வளோ கொடுக்குறாரு? 2 பணம். ஒருத்தனை கொண்டாந்து கொடுத்துட்டு எவ்வளோ கொடுத்துட்றாரு? 2 பணம். ஏய் உனக்கு செலவு பண்ண. இப்போ நான் என்ன பண்ணுறேன்? செலவு பண்ணுறேன். என்ன செலவு பண்ணுறேன்? தூங்காம சாப்பிடாம உனக்காக உபவாசத்துக்கு, உன் குடும்பத்துக்கு, உன் பிள்ளைக்கு நான் கண்ணீர் வச்சுக்கினேன், போராடிக்கினேன், உபவாசம் எடுத்துக்கினேன், ஜெபம் பண்ணிக்கினேன், அழுதுக்கு கிடக்கிறேன். நான் நீ என்ன உனக்கு எதுனா ஒரு பிரச்சனை என்னைக்கோ ஒரு நாளைக்கு எப்பவோ ஒன்று சும்மா பேருக்கு. எங்க இதெல்லாம் நியாயமான காரியமா? இது எப்படி ஆண்டவர் ஏற்றுக்குவா? கத்தரிக்கை அவன். அதனால ஆண்டவர் என்ன பண்ணிடுறாரு? ஒருத்தர் பணம் கொடுத்தா 2 பணத்தை கொடுத்துறாரு. அவரே கொடுத்துறாரு. அவன் அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம ஆண்டவர் போஷிக்கிறாருங்க. எப்படியோ போஷிக்கிறாரு, யாரை கொண்டோ போஷிக்கிறார். அதுதான் தேவனுடைய ஊழியக்காரர்கள் கருத்தை கைவிடுகிறது. ஏன்னா ஒருத்தருக்கு 2 பணம் அவர் கணக்கு வச்சிருக்கிறார். இன்னொன்னு சொல்றாரு, யாரும் இன்னும் செலவு பண்ணா அதை நான் வரும்போது என்ன பண்ணிடுவேன்? இது அவர் வரும்போது தேவன் கொடுப்பார். அவங்க ஏசப்பா வருகையிலே திரும்ப வருவார் பார்த்தீங்களா? வருகையிலே அதற்கான பலனை தேவன் கொடுப்பார். இம்மையிலையும் கொடுத்துட்டாரு, வரும்போது மறுமையிலையும் தேவன் கொடுப்பார். ஆமென். பாருங்க, யாரையோ சொல்ற மாதிரி என்னவோ கதை சொல்ற மாதிரி தான் இருக்குது. தேவன் பாருங்க நமக்கே தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு, அவரை பத்தியே தான் சொல்றாரு. ஏன்னா எந்த ஒரு வார்த்தையும் ஆண்டவர் பேசும்போது வீணா எதையும் பேசுகிறது இல்லை. ஆமென். வீணா கட்டுக்கதையில் ஆண்டவர் பேசுகிறதே காரணத்தோடு, அர்த்தத்தோடு, பிரயோஜனமான நாம் புரிந்து கொள்கிறதற்கு, அல்லது நாம் பாடத்தை கற்றுக்கொள்கிறதற்கு நமக்கு ஏற்ற வகையில் தேவனுடைய அறிவுக்கு தக்க மாதிரி தேவன் பேசுகிறார். ஆமென். அல்லேலூயா. பாத்தீங்களா? இயேசு என்ன பண்ணிட்டாரு? இப்போ ஸ்தோத்திரம். தேவன் சமாரியனை போல தேவன் வந்து இதுவரை நமக்கு நன்மை செய்து கொண்டிருக்கிறார். குற்றூராக இருந்த நம்மை தேவன் தூக்கி எடுத்து தன்னுடைய சுய வாகனத்தில் வைத்து ஸ்தோத்திரம் எங்கே கொண்டு வந்துட்டாரா? கடைசியில பராமரிக்க தேவன் சபையில் நம்மை வைத்திருக்கிறார். உங்களை பராமரிக்கிறதற்கு ஊழியக்காரனை தேவன் வைத்திருக்கிறார். நீங்கள் பராமரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். அல்லேலூயா. கால ஜெபத்துல, இரவு ஜெபத்துல, ராத்திரியில எழுந்து ஜெபிக்கிற ஜெபங்களிலே உங்களை, உங்களுடைய குடும்பங்களை, உங்களுடைய பிள்ளைகளை, உங்களுடைய தேவைகள், உங்களுடைய போக்குவரத்துகள், உங்களுடைய பிரயாசங்கள், காரியங்களுக்கெல்லாம் போராடி கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறோமே. நீ கண்டிக்காம போன நீ என்ன ஆகும் யோசிச்சு. நீ ஊழியக்கான கண்டிக்கல, நீ என்ன நினைக்கிறியோ அதை நீ செய்ய. உனக்கு எது வேணுமோ அதுக்காக நீ என்ன வேணாலும் பண்ணுவ, எத்தனை லட்சத்தை வேணாலும் நீ வாங்குவ. ஆனா உன்னை உனக்காக கண்ணீர் வடிக்கிற ஊழியக்காரனை நீ மறந்து போனா என்ன நடக்கும் யோசிச்சு. ஜாக்கிரதையா இருங்க, விளையாட்டுக்காரியே இல்லை இது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால தேவ சமூகத்தில் உங்களை பராமரிக்கும்படி தேவன் வைத்திருக்கிறார். ஆமென். நீ சர்ச்சைக்கு வராம போயிருப்பாரு, நீ வராம இரு, ஒரு ஆராதனைக்கு வராத. நீ என்ன ஆகுது பாரு, குடும்பத்தில் என்ன ஆகுது, நீ என்னென்ன பிரச்சனை உனக்கு வருது நீ பாரு. ஒரு ஆராதனை விட்டு எனக்கு. ஏன்னா இங்கே தேவன் உன்னை பராமரிக்கிறார். ஆமென். அல்லேலூயா. சபையில தேவன் உன்னை என்ன பண்றாரு? பராமரிக்கிறாரு. உனக்கு என்ன பராமரிக்கணும்? என்னங்க எங்க பிரச்சனை குறைவு இருக்குதோ அதை சரி பண்ற, என்னென்ன உனக்கு தேவையா இருக்குதோ அதை பூர்த்தி பண்ற, உனக்கு எதுல கவலை இருக்கிறதோ அந்த கவலை கத்தை நீக்கி உனக்கு சமாதானத்தையும் ஆறுதலையும் தைரியத்தையும் நம்பிக்கை தேவன் உனக்கு கொடுக்கிறார். சாதாரணமான காரியமா? பராமரிப்புங்கிறது சாதாரணமானதல்ல. கர்த்தரை பராமரித்துக் கொண்டிருக்கிறார். ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் ஜாக்கிரதையாயிருங்க. தேவ சபையை நேசிங்க. ஸ்தோத்திரம். கர்த்தரை ஊழியக்காரர்களை நேசிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உண்மையாயிருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் உங்களை பராமரிக்கும்படிதான் வைத்திருக்கிறார். திரும்ப அவர் வரும்போது அவர் என்ன செய்வாரு? பலனை தேவன் எங்களுக்கு கொடுப்பார். ஆமென். ஆமென். இதற்கான பலனை கர்த்தர்களுக்கு நிச்சயமாய் கொடுப்பார். ஊழியக்காரர்களை தேவன் ஒரு காலம் கைவிட மாட்டார். ஆனா நீ நல்லா இருக்கும்போது, திராணியா இருக்கும்போது, ஆசீர்வாதமா இருக்கும்போது நீ மறந்துடாத. எப்ப பார்த்தா உன்னையும் பிள்ளையும் குடும்பத்தையுமே நினைக்காத. உனக்காக கண்ணீர் வடிக்கிற ஊழியக்காரனையும் நினை.
அவங்க சாப்பிட்டாங்களா, என்ன பண்ணாங்க, ஏது பண்ணாங்க, யார் அவங்களுக்கு என்ன கொடுத்தாங்க, எங்கே வந்துச்சு, என்ன பண்ணினாங்களோ, ஐயோ என்ன பண்றாங்க, ஒரு விசாரணை செய்ய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுபோல எனக்கு அருமையானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளுடைய காரியங்கள், குடும்ப காரியங்கள், எதனா ஒரு தேவைகள், எதனா ஒரு பிரச்சனை, இல்லை எதனா ஒரு மரணம், எதனா ஒண்ணுனா முன்ன போய் நில்லுங்க. முதல்ல சபையை கனப்படுத்துங்க. ஆமா, சபையை என்ன பண்ண கனப்படுத்துங்க. உங்களுக்கு என்ன சொல்றோமோ, என்ன சொல்லப்படுகிறதோ அப்படியே கவனிச்சு கனப்படுத்துங்க. கீழ்ப்படிங்க. அதுக்கேற்ற அந்த கீழ்ப்படிதலுக்கு ஏற்ற பலனை, பூமி தாங்கக்கூடாத ஆசீர்வாதம் கீழ்ப்படிதலுக்கு. ஆமென். ஆபிரகாமுடைய கீழ்ப்படிதலுக்கு பூமி தாங்கக்கூடாது. நம்ம கீழ்ப்படியது இல்லைங்க. யாரு சொன்னது நான் ஏன் கேட்கணும்? உனக்கு என்ன தெரியும்? உனக்கு என்ன தெரியும்? நான் சொல்றேன், எனக்கு ஒன்றும் தெரியாதுப்பா, எனக்கு ஒண்ணுமே தெரியாது. முட்டாள வச்சுக்கோ, ஒண்ணுமே தெரியாது எனக்கு. ஆனால் என்னை நடத்துகிறவன், என்னோட இருக்கிறவன், நான் கூப்பிட்டுக்கிறேன்ல, எசப்பா வாங்கப்பா, நான் வெறுமையா போறேன்ப்பா, என்னால ஒன்றும் முடியாதுப்பா, எனக்கு அந்த ஒன்றும் இல்லை, இந்த தைரியமே இல்லாம ஒரு அறிவே இல்லப்பா. அப்ப அவர் வர்றாரு இல்லையா, அவர்ல இருந்து நடத்துறாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். கூட இருக்கிறவன் தேவன் அல்லவா? எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தரை கனம் பண்ணு. தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படி. அந்த கர்த்தர் நிச்சயமான ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். என்றைக்கு நீ கீழ்ப்படியவில்லையோ, நீ இதுவரையிலும் அனுபவித்துக் கொண்டிருக்க உனக்கே தெரியும். நீ கீழ்ப்படியாததுனால, நீ கர்த்தருடைய வார்த்தைக்கு கொஞ்சமும் செவி கொடுக்காதனால, பயப்படாததுனால, இதுவரை நீ அனுபவிக்கிற வேதனை நீ அறிந்து கொள். சேலஞ்ச சொல்லல, உண்மையே சொல்றேன். உண்மை, 100க்கு 100 உண்மை. நீ என்ன நினைச்சிட்டு இருக்கிற? ஆண்டவர் அசட்டை பண்ற, இன்னைக்கும் தேவ வசனத்தை அசட்டை பண்ற. அவர் தூக்கம் நிறைந்தவரா, பால் அனுபவித்தவரா, இன்றைக்கும் கண்ணீர் வடிக்கிறார். நம்முடைய ஆண்டவர் எல்லாரும் கண்களை முடிச்சவங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை பை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.